पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தா அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 5வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், கர்ம சந்நியாச யோகம். இந்த கர்ம சந்நியாசம் பார்த்தீங்கன்னா 2 விதமா நடக்கும். ஒன்று ஞானிக்கும் கர்ம சந்நியாசம் நடக்கும். அது இல்லாம பலன் மேல ஆசை இல்லாம யாரு பண்றாங்களோ அவங்க பண்ற கர்மமும் பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல பலனை தியாகம் பண்றதுனால ஆபாச கர்மம் அப்படின்னு பேர். அதுவும் பார்த்தீங்கன்னா பந்தப்படுத்தாது, அதுவும் கர்மம் இல்லை இவனுக்கு. அப்ப ஞானிக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்லோகம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானி புருஷனுக்கு 9வது ஸ்லோகம், 7, 8, 9 3 ஸ்லோகங்கள் பார்த்தோம். 7வது ஸ்லோகத்துல பார்த்தோம், யோக யுக்தனாயிருந்துகிட்டு, யோகத்தோடு கூடி. யோகம்னா என்ன அர்த்தம்? கர்மயோகத்தை பண்ணி சமநிலையை அடைந்தவன், மனசோட சமநிலை அடைந்தவனுக்கு பேரு யோக யுக்தன். அதுக்கப்புறம் விசுத்தாத்மா, அந்த கர்ணத்துல இருக்க காமக்ரோதம் போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிதாத்மா, இந்த மனசு சுத்தியாச்சுனாவே இந்த தேகம் வசப்பற்றும். விசிதாத்மா, தேகமும் மனசும் வசப்பட்டாவே இந்திரியங்கள் வசப்பற்றும். ஜிதேந்திரியா, ஜிதேந்திரியனா இருந்துகிட்டு குருநாதர்கிட்ட இருந்து என்ன படிச்சான்? நான் தான் இது எல்லாமா இருக்கேன், இந்த லோக்கத்துல இருக்கிறது ஒரே ஒரு வஸ்து தான். சொப்பனத்துல பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் தூங்குறதுக்கு போனேன், அந்த நான் தான் அங்க இருக்கிற சொப்பன லோக்கத்துல இருக்க எல்லா கேரக்டராவும் ரிஃப்ளக்ஷனான, அங்க இருக்கக்கூடிய டைம் ஸ்பேஸ் மேட்டர், அங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள், எல்லா ஜீவராசிகளும் நான் தான் என்னுடைய ரிஃப்ளக்ஷனா ஜீவராசிகள் எல்லாம் அந்த சொப்பனத்துல இருந்துச்சு. மேக்கப் ஆனதுக்கு பிறகு சொப்பனம் மொத்தமும் கலைஞ்சு போச்சு, நான் மாத்திரம்தான் மிச்சம் இருந்தேன். அப்ப சொப்பனத்துல இருந்த கேரக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ரிஃப்ளக்ஷன் தான் அப்படின்னு எப்படி நம்ம சொப்பனத்தை நல்லா புரிஞ்சுக்கிறோமோ, இதே மாதிரி குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயங்களை வச்சுக்கிட்டு சர்வ பூதாத்ம பூதாத்மா, ஞானியோடது இதான். குருநாதர் சிரவணம் பண்றான், இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே வாசுதேவன் தான், பிரம்மம் தான், ஈஸ்வரன் தான். எனக்குள்ளாரையும் நான் சொல்றது அந்த ஈஸ்வரன் தான், எல்லா ஜீவராசிகள்லயும் நான் சொல்லக்கூடியது ஈஸ்வரன் தான் அப்படின்னு சர்வபூதாத்ம பூதாத்மா, எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக தன்னை எவன் பார்க்கிறானோ ஞானி புருஷன் ஆயிட்டான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த லோக்க சங்கிரகத்துக்காக எதை பண்ணாலும் குருவனபி நலிப்பியதே, அவன் எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியத்தோட பலன் அவனை பந்தப்படுத்தாது, பிறவிய கொடுக்காது அப்படின்னு 7வது ஸ்லோகம் சொல்லிச்சு. 8வதுல பார்த்தீங்க அப்படின்னா 8, 9 2 ஸ்லோகங்கள் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, வெறும் என்னைக்காவது பேனர் போட்டு அவன் பண்ணுவானா? வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள் நான் சோசியல் ஒர்க் பண்ண போறேன், கர்மயோகம் பண்ண போறேன், அப்படி ஏதாவது பண்ணுவானா? இல்ல. இவனோட ஜீவனமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பலனோடும் சேராம இருக்கு. எந்த கருமத்தோடையும் இவன் என்ன பண்றான்? சேராம இருக்கான். பலனோடையும் சேருவதில்லை, பந்தப்படுறதில்லை, கருமத்தோடையும் பந்தப்படுறதில்லை. என்ன கர்மம்? டே டு லைஃப்ல நம்ம சரீரத்துல எதெல்லாம் நடக்குதோ, பார்க்கிறது, கேட்கறது, ஸ்மெல் பண்றது, சாப்பிட்றது, நடக்கிறது, எமைக்கிறது, சுவாசிக்கிறது, இந்த எல்லா கருமங்களையும் அந்த ஞானி புருஷன் எப்படி பார்க்கிறான் அப்படின்னா, நான் பார்ப்பவன், இது எல்லாம் பிரகிருதியோட காரியம். பிரகிருதி பார்த்தீங்கன்னா என்னுடைய அதிஷ்டானத்துல என்ன ஆதாரமா வச்சுக்கிட்டு இந்த பிரகிருதி மாயா என்ன பண்ணுது? 3 குணங்களோட காரியம் நடக்குது. இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன், 9வது ஸ்லோகத்துல முடிக்கும் போது சொன்னார். இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களில் இயங்குகின்றன, நான் ஒன்றையும் செய்யவில்லை, நான் பார்க்கின்றேன் அப்படின்னு தன்னை பார்ப்பவனா ஆத்மாவா பிரிச்செடுத்து நிச்சயம், என்னது தாரையன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல நிச்சயம் செய்தவனாக என்ன நினைக்கிறான்? நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவம். 7வது ஸ்லோகத்துல 8வது ஸ்லோகத்துல பாதி இது இருக்குல்ல, அது எடுத்துக்கணும். நான் எந்த ஒன்றையும் செய்யவில்லை என்று யுக்தனாக,
யுக்தன் அப்படின்னா சமாஹித சித்தம் உடையவனாக, தான் தான் தாண்டியே நின்றவனாக, தத்துவத்தை அறிந்தவன் இந்த விதமா நினைக்கின்றான். அப்ப என்ன அர்த்தம்? கர்ம பலனும் இவனுக்கு ஒட்டுவதில்லை, கர்மமே ஒட்டுறதில்லை. கர்மமே இவனுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆயிடுது. எந்த கர்மத்தோட இவன் சம்பந்தப்படுறதில்லை, ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. தான் கர்த்தா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாதானே போக்திருத்துவம் வரும். கர்ம பலனை போகம் பண்ண வேண்டி இருக்கும். நான் பண்ணவே இல்லை அப்படின்ட்டா அப்ப யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் போகும், இவன் பண்ணலையே. அப்ப இந்த விதமா கர்மத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாமல் இவன் என்ன ஆகிறான்? முக்த புருஷனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் 10வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா 10வது ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஒரு அவதாரிக்கா இருக்கு, சங்கரர் பண்றார். எப்பவுமே நம்ம பாத்தீங்க அப்படின்னா இங்க 2 விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒண்ணு ஞானி புருஷனையும் பேச போறோம், அந்த ஞானத்துக்கு உபாயமா இருக்கிற கர்ம யோகத்தையும் பேச போறோம். போன ஸ்லோகம் 7, 8, 9 3 ஸ்லோகங்கள் பாத்தீங்கன்னா ஆத்மாவை அறிந்த ஞானி புருஷனுக்கு சொல்லப்பட்டது. அதுக்கு விபரீதமா 10வது கர்மயோகி, கர்மயோகிக்கு சொல்லப்படக்கூடியது ஆத்மாவை அறியாதவனுக்கு. ஆச்சாரியர் சொல்றார், யஹ தூ புனஹ, மீண்டும் எவன் தத்துவவித்து. 7வது ஸ்லோகம் 8வது ஸ்லோகத்துல ஆரம்ப லைன்ல தத்துவவித்துன்னு வந்துச்சு. இங்க தத்துவவித்து அப்படின்னா தத்துவத்தை அறியாதவன். தத்துவத்தை அறியாதவன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் கர்மயோகம் போகும், மனனம் போயிட்டு இருக்கும் போதும் கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணும் போதும் கர்மயோகம் போகும். எப்ப மனநத்தோட முடிவுல தான் அப்படின்ற அந்த ஒரு கிளிம்ஸ் வந்துடுச்சுன்னா போதும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு, அந்த வெளாம்பழம் பாத்தீங்கன்னா உட்டாப்பில் பாத்தீங்கன்னா வெளாம்பழம் பழுத்துருச்சுன்னா ஓட்டோட ஒட்டாது. ஒரு முறை கைத்துல பாம்பு இல்லை அப்படின்னு கயிறு அப்படின்னு ஒரு முறை நீங்க பார்த்துட்டாலும் திரும்ப அதுல பாம்பு பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரே ஒரு முறை பாத்தீங்கன்னா மனநத்தோட முடிவுல ஒரு க்ஷணம் ஒரு பிளாஷ் வந்துச்சுன்னா போதும், நான் இந்த தேகம் இல்லை வெறும் கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒரு க்ஷணம் வந்தாலும் திரும்ப பாத்தீங்கன்னா இந்த தேகத்தோட ஒருத்தனுக்கு என்ன உண்டாகாது? ஒட்டுதல் உண்டாகாது. ஒரு வாட்டி சொப்பனத்திலிருந்து நீங்க வேக்கப் ஆயிட்டீங்க, வேக்கப் ஆனதுக்கு பிறகு திரும்ப அந்த சொப்பனம் வருமா அப்படின்னா அந்த சொப்பனம் திரும்ப வராது, கட் ஆயிடுச்சுன்னு கட் ஆனதுதான். அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா தான் தேகம் இல்லைன்னு ஒரு க்ஷணம் அறிஞ்ச மாத்திரத்துல அவனுக்கு தெரிஞ்சிடும் இது எல்லாம் பொய், இதெல்லாம் பிரகிருதி மாயா பண்றது அப்படின்னு தெரிஞ்சிடும் அவனுக்கு. அவன் தான் தத்துவ வித்து. அப்ப தத்துவத்தை அறியாதவர்கள் நம்மள மாதிரி நிறைய பேர் தத்துவத்தை அறியாம இருக்கும்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிரவிருத்தகச்ச கர்மயோகி. அவங்க பாத்தீங்கன்னா தத்துவத்தை அறியாதவர்கள் கர்மயோகத்தில் பிரவர்த்திக்கின்றார்கள். இந்த கர்மயோகத்துல எப்படி பிரவர்த்திக்கணும், கர்மயோகத்தோட லட்சணம் என்ன, அதோட பிரயோஜனம் என்ன அப்படின்னு இந்த 10வது ஸ்லோகம் சொல்லுது. மொத்த பகவத்கீதையிலையும் இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க, கண்டஸ்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் பாத்தீங்கன்னா கர்மயோகத்துக்கான ஸ்லோகம், இது மட்டும்தான். மற்றதெல்லாம் இதை சார்ந்து நிறைய இருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு, நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலயே நிறைய கர்மயோகத்தை பார்த்துருக்கோம். ஆனா எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா கர்மயோகம்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்னா இந்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப வாசிச்சு வச்சுக்கணும். என்ன ஸ்லோகம்? 10வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். பிரம்மன் யாதாய கர்மாணி, பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ, சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதே ந ச பாபேன, லிப்யதே ந ச பாபேன பத்மபத்ரமிவாம்பசாம், பத்மபத்ரமிவாம்பசாம் பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதே ந ச பாபேன பத்மபத்ரமிவாம்பசாம். மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இதான் ஒரே ஒரு ஸ்லோகம் போதும். கர்மயோகம்னா என்ன அப்படின்றதுக்கு இதை தான் அதிகமா கொட்டேஷன்ல கிளாரிட்டியோட இருக்கிறது. பிரம்மணி ஆதாய, பிரம்மன் யாதாயவ பிரிச்சோம் அப்படின்னா பிரம்மணி ஆதாயன்னு பிரிக்கணும். கடைசியில ஒரு வார்த்தை இருக்குல்ல, யஹ கரோதி யஹ,
யக அப்படின்னா எந்த மனிதன், நம்மள மாதிரி நம்மள யாரோ ஒருத்தர் நிறைய பேர் இருக்கோம். எவன் பாத்தீங்கன்னா பிரம்மணி அப்படின்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பிரம்மத்துக்கு அர்த்தம் வெறும் சுத்த பிரம்மத்தை எடுக்கக்கூடாது. கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், நிர்குண பிரம்மம் தனியா எடுக்கணும், சகுண பிரம்மம் தனியா எடுக்கணும். கர்மயோகம் எங்கெல்லாம் கர்மயோகம் வருதோ அந்த இடத்துலலாம் பிரம்ம சப்தத்துக்கு அர்த்தம் சகுண பிரம்மம், ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரம்மணி அப்படின்னா என்ன அர்த்தம் எடுக்கணும், சகுண பிரம்மன். சகுண பிரம்மம்னா ஈஸ்வரனிடத்தில். ஈஸ்வரனிடத்துல பாத்தீங்கன்னா கர்மாணி ஆதாய சங்கம் தக்த்வா கரோதி. எவன் பாத்தீங்கன்னா எவன் பிரம்மம்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனிடத்தில் கருமங்களை என்ன பண்றது, ஆதாயன்றதுக்கு அர்த்தம் சமர்ப்பணம் செய்து விட்டு தூக்கி போட்டுட்டு பகவான்கிட்ட போட்டுறது, தூக்கி எல்லாத்தையும் அவன் மேல போட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவனிடத்துல அவனிடத்துல போட்டுட்டு சங்கம் தியக்துவா, பலன் மேலையும் பற்றுதல் இருக்கக்கூடாது, கருமத்து மேலையும் பற்றுதல் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு கருமத்தையும் ரெண்டு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு எவன் கருமங்களை பண்றானோ, கரோதி கருமங்களை செய்கின்றானோ, அவன் என்ன ஆகிறான் அப்படின்னா லிப்பியதே நச பாப்பேன, நச பாப்பேன லிப்பியதே, பாப்பேன நச லிப்பியதே, பாப்பத்தினால் லிப்பியத்தேனா சம்பந்தப்படுவதில்லை, ஒட்டுவதில்லை. பாப்பத்தோடு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம போயிடுது, ஒட்டுறதே இல்லை பாப்பத்தோட, டிட்டாச்மெண்டா ஆயிடுறான். பாப்பத்தோடு அவன் ஒட்டுவதில்லை. எப்படி, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், திருஷ்டாந்தம் சொல்லுங்களேன் அப்படின்னா, பத்மபத்திரம் இவ அம்பசா. பத்மபத்திரம்னா தாமரை இலை. தாமரை இலையில இருக்கக்கூடிய தண்ணீர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், பாதரசம் மாதிரி என்ன இருக்கும், அப்படியே மெர்க்குரி பாத்தீங்கன்னா எப்படி நம்ம கையில வச்சா மெர்க்குரி ரவுண்ட் ரவுண்டா எதுலயும் ஒட்டாம இருக்குமோ, அதே மாதிரி தாமரை இலைக்கு மேல இருக்கிற தண்ணீர் எப்படி இருக்கும், மெர்க்குரி மாதிரி பாத்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டா இருக்கும், அதுல எந்த டச்சும் இல்லாம இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவனும் கூட அவன் பண்ணக்கூடிய எந்த புண்ணியம் பாப்பம் எந்த கருமத்தோடும் ஒட்டுவதில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. இதான் ஸ்லோகத்தோட முக்கியமானது. பிரம்மணி எவன், எவன் பிரம்மணி ஆதாய கருமான், கருமங்களை பிரம்மத்தினிடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு. எந்த கருமம், திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும், என்னைக்காவது பிளான் போட்டுட்டுலாம் கர்மயோகம் பண்ணக்கூடாது. காலையில எந்திரிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி மார்க்கத்துல மோட்ச மார்க்கத்துல பிரவருத்தி பண்ணியாச்சு அப்படின்னா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா கருமங்களையும் என்ன பண்ண, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கருமங்களை நான் பண்ணல உனக்காக பண்றேன்னு சொல்லணும். எது கிடைச்சாலும் நல்லது கெட்டது எல்லாம் கிடைக்கும், சாகர வரைக்கும் கிடைக்கும், நல்லது கெட்டது எல்லாத்தையும் பிரசாதம்னு எடுத்துக்கணும். பண்றதுக்கு முன்னாடி கர்மங்களை அவன்கிட்ட ஒப்பு கொடுக்கிறது, பலன் வரும்போது அதை பிரசாத புத்தியோட பாக்குறது, டே டு லைஃப்ல எல்லா காரியங்கள்லையும். அப்ப அது மாதிரி பாக்குறது தான் கர்மயோகம். என்னைக்காவது பேனர் போட்டு மாசத்துக்கு ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் பண்றது கர்மயோகம் இல்லை, அது பலன் கொடுக்காது, மோட்சார்த்துக்கு இல்லை. அப்ப இங்க ஆச்சாரியர் சொல்ற, இந்த விதமா எவன் சங்கம் தியக்துவா, ரெண்டு சங்கம் இருக்கு. சங்கம்னா பற்றுதல், பலன் மேல பற்றுதல், அதுக்கப்புறம் கருமத்து மேல பற்றுதல். கரும பலன் மேல பாத்தீங்கன்னா பற்றுதல் வைக்காம கருமத்து மேலையும் பற்றுதல் வைக்காம எவன் பண்றானோ அவன் ஒட்டுவதில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு ரொம்ப அற்புதமான பாஷ்யம். இதை ஹைலைட் பண்ணிங்க, இதை எப்பவுமே மடிச்சு வச்சுங்க. நான் சொல்றது அதிகமா இந்த ஸ்லோகத்துல இருந்தா உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருப்பேன் கர்மயோகத்தை. பிரம்மணி அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார், பாஷிகர் சங்கர் சொல்றார். பிரம்மணினா என்ன அர்த்தம், ஈஸ்வரே, ஈஸ்வரனிடத்தில். ஆதாயன என்ன அர்த்தம், நிக்ஷிப்பிய, எரிந்து விட்டு, கர்மங்களை எல்லாத்தையும் பகவான்கிட்ட தூக்கி போட்டு. என்ன அர்த்தம், பகவான்கிட்ட போட்டுருங்க எல்லாத்தையும். நம்ம சொல்றோம்ல, பகவான்கிட்ட போட்டுட்டு பண்ணுங்க, செவனேன்னு பண்ணுங்க. அப்ப அதே மாதிரி ஈஸ்வரனிடத்துல ஆதாயன்றதுக்கு அர்த்தம் நிக்ஷிப்பிய, அத கர்மங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ததர்த்தம் கரோமி இதி,
ததர்த்தம்னா ஈஸ்வரனுக்காக நான் கர்மம் பண்றேன். எதுக்காக கர்மம் பண்றோம்? ஈஸ்வரனுக்காக கர்மம் பண்றேன்னு கர்மத்தை எல்லாத்தையும் அவனிடத்துல தூக்கி போட்டு. ததர்த்தம்ன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரார்த்தம். ஈஸ்வரனுக்காக நான் கர்மம் பண்றேன். கரோமி இது எப்படி பண்றேன் நானு ஹைலைட் பண்ணிக்கிறது. இதான் முக்கியமான சொல்றது. பிருத்திய இவ சுவாமி அர்த்தம். பிருத்திய இவ அப்படின்றதுக்கு அர்த்தம், பிருத்தியனா என்ன அர்த்தம்? வேலைக்காரனை போன்று. ஆச்சரியர் கொஞ்சம் பாலிஷா சொல்லிட்டார் வேலைக்காரன். ஸ்லேவ்னு எடுத்துக்கணும். தாசன். நான் தாசன். நார்த் இந்தியாலாம் போயிட்டீங்கன்னா எல்லாம் தாசபாவம் சொல்லுவோம். தாசபாவன்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, தாசன்னா வேலைக்காரன் தாசன் இல்ல, நல்லா தெரிஞ்சுங்க. வேலைக்காரன்னா பிருத்தியக. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போனீங்க அப்படின்னா அடிமை. லிட்டரலா அடிமை. அடிமைக்கு பாத்தீங்கன்னா எந்த சாய்ஸும் இல்லை, எந்த சாய்ஸும் இல்லை. ஆனா வேலைக்காரனுக்கு நம்ம வீட்டுல ஒரு அம்மா வேலை செய்யறாங்க, மெய்டா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நம்ம பண்ற எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பெனிஃபிட் இருக்கா? யோசிச்சு பாருங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம காலையில தோசை வார்க்கிறோம்னு வச்சுங்களேன், அவங்களுக்கும் 2 தோசை கொடுத்துருவோம், நம்ம சாப்பிடுவோம், அவங்களுக்கும் கொடுப்போம். காலையில வந்தோடனே நம்மளும் காஃபி கொடுப்போம், அந்த அம்மா வந்தோடனே அவங்களுக்கும் ஒரு காஃபி கொடுத்துட்றோம். அதே மாதிரி பொங்கலோ தீபாவளிக்கோ பாத்தீங்க அப்படின்னா வஸ்திரம் நமக்கு எடுக்கும்போது அந்த அம்மாவுக்கும் வஸ்திரம் எடுப்போம். அவங்க குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் நம்மளும் பண்ணுவோம். இப்ப நம்ம மெய்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம பார்த்து பார்த்து பண்றோமா? நம்ம நம்ம அனுபவிக்கிற எல்லாத்துலயும் கொடுக்குறோம். ஆனா ஸ்லேவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்லேவுக்கு சாய்ஸே இல்லைங்க, ஒன்னும் கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பாவத்துல இருக்கணும் அப்படின்னா, ஈஸ்வரனுக்கு நான் முதல் ஸ்டெப்பு வேலைக்காரன், 2வது ஸ்டெப் போகும்போது அடிமை. நான் அவ்வளவுதான். அடிமைகளுக்கு சாய்ஸ் இல்லவே இல்லை. பகவான் என்ன கொடுக்குறாரோ அதை அப்படியே ஏத்துக்கிறது மட்டும்தான். சில சமயம் கொடுப்பார், சில சமயம் கொடுக்காமலும் போவார். கண்டிஷன்லாம் இல்லை. சாப்பாடு கிடைக்கும், கிடைக்காம போகும், லாபம் வரும், நஷ்டம் வரும், மானம் வரும், அபமானம் வரும். எது பண்ணினாலும் பகவானே நீ என்ன கொடுக்குறியோ அதுதான், எனக்கு சாய்ஸ் இல்லை அப்படின்னு அடிமை போன்று. பிருத்திய இவ சுவாமியர்த்தம் சர்வாணி கர்மாணி. சுவாமி அர்த்தம்னா எஜமானனுக்காக, சுவாமிக்காக வேலைக்காரன் பண்றது மாதிரி சுவாமிக்காகவே கர்மம் பண்றது. யோசிச்சு பாருங்க. இதுல ராஜராஜ சோழன் பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டியிருக்கார். எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஆயிரக்கணக்கான மேன் பவர் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாரும் பாத்தீங்கன்னா யாருக்காக பண்ணியிருப்பாங்க? ராஜராஜ சோழன் சொன்னார், நான் பண்றேன், எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, அவரோட சங்கல்பம், அவருக்காக நான் பண்றேன் அப்படின்னு பக்தியோட பாத்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இப்ப நம்ம பண்ணோம், எந்த காரியம் பண்ணாலும் நமக்கு ஒரு ரோல் கொடுத்திருக்க, பகவான் கொடுத்திருக்கார். இத நல்ல முறையில சுவாமிக்காக பண்றோம். எந்த கர்மா பண்ணாலும் சுவாமிக்காக பண்றேன். இந்த லோகம் நடந்துகிட்டு இருக்கு, சுவாமி நடத்துற, சுவாமி தான் இந்த பிரவருத்தியை பண்ண வைக்கிறார் எல்லாத்தையும். அதுல என்னோட பார்ட் என்னவோ அந்த பார்ட் பாத்தீங்கன்னா பலனை எதிர்பார்க்காம சுவாமிக்காகவே பண்றது. எதுக்காக அப்படி பண்றீங்க? சுவாமிக்காக எதுக்காக அப்படி பண்றீங்க அப்படின்னா சொல்றார் ஆச்சாரியார். முதல்ல பிருத்தியகன்னு போட்டாரு, அதுக்கப்புறம் நான் 2வது மீனிங் என்ன சொன்னேன்? அடிமை போலன்னு சொல்லிட்டேன். வேலைக்காரன் 2வது ஸ்டெப் அடிமை. அடிமைக்கு எதுவும் கிடைக்காது. அதனால்தான் அடுத்த ஸ்டெப் ஆச்சாரிய சொல்றேன், மோக்ஷே அப்படி பலே சங்கம் தியக்துவா. மோக்ஷ பலனை கூட பாத்தீங்கன்னா எனக்கு மோட்சம் வேணும், பகவானுக்கு நான் பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்றேன், கர்மயோகம் பண்றதுனால எனக்கு சித்த சுத்தி உண்டாயி எனக்கு மோட்சம் உண்டாகட்டும் அப்படின்ற ஆசையையும் விட்டுட்டு இப்படி முடியுமா சுவாமி அப்படின்னா கண்டிப்பா முடியும். உங்களுக்கே மனப்பக்குவம் வந்துடும், மோட்சத்தையும் கேட்க மாட்டீங்க. அப்ப மோட்சத்தையும் கேட்காமல் எனக்கு மோட்சம் பலனும் உண்டாகணும்ன்றதுலயும் பற்றுதல் இல்லாம வெறுமனே பகவானுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லேவ் மாதிரி மட்டும் கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் சங்கம் தியக்துவா கரோதி. சங்கத்தை விட்டுட்டு, பற்றுதலை விட்டு, பலன் மேல ஆசையை விட்டுட்டு, யக கரோதி எவன் செய்கிறானோ, எதை? சர்வ கர்மானி, எல்லா கர்மத்தையும். நல்லா பண்ணுங்க, சர்வ கர்மானின்னு என்ன அர்த்தம்? எல்லா கர்மத்தையும் பண்றான். டே டு லைஃப்ல இருக்கிற எல்லா கர்மத்தையும், நல்லதோ கெட்டதோ. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு நல்லவங்களுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லதை மட்டுமே பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்றதுன்னு நமக்கு ஒண்ணு வச்சிருக்கோம். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லது கெட்டதெல்லாம் இல்லை.
வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேர் ஸ்வபாவா, காயத்தினாலையும் மனசுனாலையும் உடம்புனாலையும் மனசுனாலையும் இந்திரியங்கள்னாலையும் புத்தியினாலையும் நான் எதையெல்லாம் பண்றனோ டே டு லைஃப்ல என்னது எல்லாத்தையும் நாராயணாயேத்தி சமர்ப்பையார், எல்லா நாராயணனுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு எல்லா கருமங்களையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு என்ன பண்றான் அடுத்த ஆச்சாரிய சொல்ற, இது மாதிரி எவன் பண்ணுகின்றானோ செய்கிறானோ லிப்பியத்தே நசபாப்பேன, பாப்பேன ந லிப்பியத்தை, பாப்பத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒட்டப்படுவதில்லை. லேப்பனம்னா ஒட்டுதல் அர்த்தம். லிப்பியத்தைனா ஒட்டுதல், ந லிப்பியத்தை அப்படின்னா ஒட்டுவதில்லை. ஒட்டுவதில்லை என்ன அர்த்தம்? ந சம்பத்தியதே, சம்பந்தப்படுவதில்லை. அவன் பண்ற எந்த கருமத்தோடையும் சம்பந்தப்படுவதில்லை. யாரு சம்பந்தப்பட்டா? ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டினார். அப்ப சுவாமிக்காக எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேர்லாம் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டா இருக்கோம். இல்ல இல்ல, யாரு? சுவாமி ஒருத்தரோட பேர் மட்டும்தான் வருது. அப்ப அவர்கிட்ட ஒர்க் பண்ண அடிமைகளோட பேர் எதுவுமே வர்றதில்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லதோ கெட்டதோ எல்லாம் சுவாமிக்கு தான். ஒரு யுத்தம் பண்றார் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா, ராஜா யுத்தம் பண்றார். ராஜாக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய யோதாக்கள் வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் பண்றாங்க. ராஜா தோத்து போனாலோ வார்ல தோத்து போனா ராஜா தோத்து போயிட்டார், ஜெயிச்சா ராஜா ஜெயிச்சார்னா சொல்லுவோம் மொழிய, யுத்த வீரர்கள் ஜெயிச்சாங்க தோத்து போனாங்கன்னு நம்ம சொல்றது இல்லை. ராஜராஜ சோழன் கோயில் கட்டினார் தான் சொல்ற மொழிய, இவர் கட்டினாங்க வேலைக்காரங்களாம் கட்டினாங்கன்னு சொல்றது இல்லை. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்காக கர்மம் பண்றோம் அப்படின்னா லாபமோ நஷ்டமோ யாருக்கு போய் சேரும்? சுவாமிக்கு போய் சேர்ந்துரும். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லப்பா, சுவாமி சொன்னார் நான் பண்றேன். சுவாமி சொன்னார், உள்ள இருந்து அந்தர்யாமியா இருந்துகிட்டு, சுவாமி எங்க இருக்கார்? உள்ள இருக்கார். ஹிருதயத்துல இருந்துகிட்டு என்ன சதா காலமும் பின்னாடி இருந்துகிட்டு பின்னாடி பார்க்க போறோம். கர்த்தா போக்தா மகேஸ்வரக, அனுமந்தாச்ச கர்த்தா போக்தா மகேஸ்வரக. நம்ம பண்ற எல்லாத்துக்கு பின்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா அவன் தான் கர்த்தாவா இருக்கான், நம்மளை ஏவரவனா இருக்கான் ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை சுவாமி, நான் பண்ற கர்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் சொல்றார் நான் பண்றேன், நான் வெறும் வேலைக்காரன், நான் வெறும் அடிமை, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை சுவாமி, நல்லதோ கெட்டதோ எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை சுவாமி அப்படின்னு 100% வித்ரா பண்ணிக்கிட்டு எவன் கர்மா பண்றானோ அப்ப அவனுக்கு கர்மத்தோட எந்த சம்பந்தமும் உண்டாவதில்லை. எப்படி அப்படின்னா பத்மபத்திரம் இவ அம்பசா, உதக்கேன, அம்பசானா உதக்கத்தினால. தண்ணிக்கு மேலேயே தான் தாமரை இலை இருக்கு, தண்ணிக்கு மேலேயே தாமரை இலை இருக்கு, அதே மாதிரி அந்த இலைக்கு மேலையும் தண்ணி இருக்கு. அப்படியே இருந்தாலும் கூட தாமரையில எப்படி இருக்கு, அந்த தண்ணியோட எந்த சம்பந்தமும் இல்லாம ஒட்டாம இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவனும் கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருப்பான், வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இந்த பாவனை வந்துருச்சு அப்படின்னா இவனுக்கு அந்த கர்மம் ஒட்டுவதில்லை, புண்ணியத்தையும் பாப்பத்தையும் அது கொடுப்பதில்லை அப்படின்னு கர்மயோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஸ்லோகத்தை ஆச்சாரியர் சொல்லி முடிச்சிட்டார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 11 இதே தான், 3 ஸ்லோகம் 10, 11, 12 3 ஸ்லோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மயோகி. 7, 8, 9 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானிக்கு. பிரிச்சு பிரிச்சு பார்த்துக்கணும், இல்லை அப்படின்னா எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஆச்சாரியார் 11வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். காயே நமன, ஒரு சின்ன இது இருக்கே அவதாரிக்கா இருக்கு. கேவலம் சத்வசுத்தி மாத்திர பலம் ஏவ தஸ்ய கர்மனகஸ்யாத். ஹைலைட் பண்ணீங்க. கர்மயோகத்தோட பிரயோஜனம் என்னப்பா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இந்த விதமா கர்மயோகம் பண்றோம்னா அதோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா கேவலம் சத்வசுத்தி மாத்திரம் பலம். வெறுமனே சத்வசுத்தின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன பேருனா அந்த கரண சுத்தின்னு அர்த்தம். அந்த கரணத்துக்கு இன்னொரு பேரு சத்வசுத்தின்னு பேரு. யாராவது சாங்கிய காரிக்கா படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஏன் சத்துவம்னு அந்த கரணத்துக்கு பேர் அப்படின்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் சத்துவ குணத்திலிருந்து உண்டானவைகள். அதனால அந்த கரணத்துக்கு பேரே சத்துவ குணம்ல இருந்து உண்டானதுனால சத்துவம்னே பேர்.
அப்ப அந்த மனசு அந்த கரணம் சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இருக்குல்ல, இது சுத்தி ஆகிறதுக்காக தான். கேவலம், கேவலம்னு அர்த்தம் வெறுமனே. சத்துவ சுத்தி மாத்திர பலம், அந்த கரண சுத்தி மட்டும்தான் பலனை உடையது. ஏவ தஸ்ய கர்மனக. எந்த ஆள் பாத்தீங்கன்னா பலன் மேல பற்றுதல் இல்லாம போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி கர்மத்தை பண்றானோ அவனுக்கு பிரயோஜனம் என்னது? வெறும் அந்த கரண சுத்தி மட்டும்தான் ஆகிறது. யஸ்மாத், ஏனெனில் ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா 11வது ஸ்லோகத்தை கர்மயோகத்தை எப்படி பண்ணணும் அப்படின்ற மெத்தடும் கண்டிஷனையும் சொல்றார். காயேன மனசா புத்தியா, காயேன மனசா புத்தியா கேவலைரிந்திரியைரபி, கேவலைரிந்திரியைரபி யோகினः கர்ம குர்வந்தி, யோகினः கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்ம சுத்தயே, சங்கம் த்யக்த்வாத்ம சுத்தயே. காயேன மனசா புத்தியா கேவலைரிந்திரியைரபி யோகினः கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்ம சுத்தயே. காயேன மனசா புத்தியா, யோகினகன் இருக்குல்ல 2வது லைன்ல, அதை எடுத்து முன்னாடி போட்டுங்க. யோகிகள், யார் யோகிகள்? கர்மயோகிகள். ஏன் சுவாமி கர்மயோகிகள்னு யோகி யோகி சப்தம் ஏன் கொடுத்துருக்கு அப்படின்னா, நீங்க ஈஸ்வரார்ப்பணமா கர்மம் பண்ணும்போது அஷ்டாங்க யோகத்துல போய் ஒருத்தன் எந்த சமநிலையை அடையிறானோ, அஷ்டாங்க யோகத்து மூலமா அடையக்கூடிய, யோகத்து மூலமா அடையக்கூடிய அதே பிரயோஜனத்தை கர்மத்தினாலும் அடையிறதுனால ஈஸ்வரார்ப்பணமா பண்ணக்கூடிய எல்லா கர்மங்களும் கர்மயோகம் ஆயிடுது. அதே மாதிரி அதை பண்ணக்கூடியவனும் கர்ம யோகி ஆயிடுறான். ஏன்? அஷ்டாங்க யோகத்தோட பிரயோஜனமும் மனசோட சமநிலை, சித்த ஏகாகிரம். அதே மாதிரி கர்மயோகத்தோட பிரயோஜனமும் சஞ்சலமில்லாத மனசோட சமநிலை, சமத்துவம் யோக உச்சியதே. அப்ப யோகிகள் என்ன பண்றாங்க? கர்மயோகிகள் காயேன, காயம்னா என்ன அர்த்தம்? தேகம், தேகத்தினால், மனசா மனதினால், புத்தியா புத்தியினால், இந்திரியைஹி அபி இந்திரியங்களாலும் கூட. அப்ப என்னாச்சு? 4 வந்தாச்சு. காயத்தினால கர்மா பண்றோம், மனசுனால சிந்திக்கிறோம், அதுவும் மானச கர்மம். அப்புறம் புத்தியினால இப்ப அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திரியங்கள்னால காரியம் பண்றோம். இதை எல்லாத்தையும் எப்படி பண்ணணும்? கேவலைஹி அப்படின்னு ஒரு சப்தம் போட்டிருக்கு. கேவலைஹினா வெறுமனேன்னு அர்த்தம். மட்டும் வெறுமனே, வெறுமனே தேகத்தினால பண்றது, வெறுமனே மனசுனால பண்றது, வெறுமனே புத்தியினால பண்றது, வெறுமனே இந்திரியங்களால பண்றது. அந்த வெறுமனே வெறுமனே என்ன அர்த்தம்? பலனோட சம்பந்தம் இல்லாம, பலனை பத்தி யோசிப்பே இல்லாம, எல்லா பலனும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் என்ன கொடுக்கிறாரோ அதான் பிரசாதம் அப்படின்னு பலனோட சம்பந்தம் இல்லாம தேகம், மனசு, புத்தி, இந்திரியம் எல்லாத்தினாலையும் யோகினஹ கர்ம குர்வந்தி, யோகிகள் கர்மத்தை செய்கிறார்கள். அப்ப எப்படி பண்றாங்க? சங்கம் த்யக்த்வா ஆத்ம சுத்தை, சங்கத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு, சங்கம்னு என்ன அர்த்தம்? பற்றுதல், அட்டாச்மெண்ட், லாபம் நஷ்டம், பலன் மேல நமக்கு ஆசை இருக்கு, பிரியமானது பிரியமில்லாதது, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம பலனை உத்தேசம் பண்றோம். பலன் கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகுது? துக்கப்படுறோம். பிடிச்ச பலன் கிடைச்சது அப்படின்னா சந்தோஷப்படுறோம், துள்ளி குதிக்கிறோம். ஹர்ஷ விஷாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு பலனும் நமக்குள்ளார என்ன பண்ணுது? சந்தோஷத்தை கொடுக்குது, துக்கத்தை கொடுக்குது. பிரியமானது கிடைச்சா சந்தோஷம், பிரியமில்லாதது கிடைச்சா துக்கம். அப்ப பிறந்ததுல இருந்து அனந்த கோட்டி ஜென்மங்களா இந்த ஜென்மத்திலையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பலன் வர 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 நம்மளுடைய பர்சனாலிட்டி எப்படியா இருக்கு? சுகம் துக்கம், சுகம் துக்கம், சுகம் துக்கம்னு மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கு. டே டு லைஃப்ல டெய்லி இதே நடந்துகிட்டு இருக்கு. பிரியமானது வந்தா சந்தோஷம், பிரியம் இல்லைன்னா துக்கம். அப்ப மனசு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டெபிலிட்டி ஆகாம
மனசு சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கு. சுக துக்கத்தினால நம்ம மனசு பாத்தீங்கன்னா பொல்யூட் ஆயிருக்கு. ஒரே விஷாதம், மனசுக்குள்ளார உள்ள துக்கம். இந்த மனசு சமநிலையில இல்ல. அப்ப யாரு பாத்தீங்கன்னா எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதம் அப்படின்ற பாவனையில பிராக்டிஸ் பண்றானோ அவனுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மனசு பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்குது, சஞ்சலம் இல்லாம போகுது. சமத்துவம் யோக உச்சியத்தைன்னு சொல்லக்கூடிய சமபாவனை வர ஆரம்பிச்சிருது. அதுக்கு பேர் தான் ஆத்ம சுத்தி, அந்தக்கரண சுத்தின்னு அர்த்தம். அந்தக்கரண சுத்தினா என்ன அர்த்தம்? மனசோட சமநிலைக்கு பேரு தான். காமக்ரோதங்களால சித்தம் சஞ்சலம் இல்லாம போச்சுன்னா அந்தக்கரண சுத்தி உண்டாயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப யோகிகள் எதுக்காக பண்றாங்க? பலன் என்னது? ஆத்ம சுத்தையே. நம்மளுடைய அந்த ஆத்ம சுத்தினா அந்தக்கரண சுத்திக்காக. எப்படி பண்றாங்க? சங்கம் தெக்துவா, பலனை விட்டுட்டு பற்றுதல் விட்டுட்டு யோகிகள் கர்ம குருவாந்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. பாஷ்யத்துக்கு ஆச்சாரி சொல்றார், காயேன, காயம்னு அர்த்தம் தேகேன, தேகத்தினால, மனசா மனதினால், புத்தியா புத்தியினால், ச கேவலைஹி. அந்த கேவல சப்தம் எதுக்காக சுவாமி? கேவலனா வெறுமனே அப்படின்னு அர்த்தம். வெறுமனே எதை குறிக்குது? மமத்துவ பரிச்சிதைஹி. ஆச்சாரி ரொம்ப அற்புதமான பாஷ்யம். மமத்துவம்னா என்ன அர்த்தம்? என்னோடது 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 என்னோடதுன்னு சொல்றோமே, என்னங்க கொண்டு வந்தோம்? என்ன கொண்டு போறோம்? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, சுத்தம் நம்மளது இல்லவே இல்லை. ஆச்சாரியார் ஈஷாவாசியம் மந்திரம் இருக்கு, ஈஷாவாசியம் இதம் சர்வம். அந்த மந்திரத்துல பாத்தீங்கன்னா தேன தெக்தேன புஞ்சீதா மாகிருதக கஸ்யஸ்வித்தனம்னு ஒரு வார்த்தை. யாருடைய தனத்திற்கும் ஆசை கொள்ளாதே அப்படின்னு ஒரு கண்டிஷன். ஈஷாவாசியம் இதம் சர்வம். இது இங்க இருக்கிறதெல்லாம் ஈஸ்வரனோட, ஈஸ்வரன் தான் இருக்கார். எப்படி ஈஸ்வரனை அடையணும் அப்படின்னா தியாகத்தினால் உன்னை காப்பாற்றிக்கோ. ஆத்ம ரட்சணம் எப்ப நடக்கணும்? தியாகத்தினால. என்ன தியாகம்? முதல்ல பல தியாகம், ரெண்டாவது கர்ம தியாகம் பண்ணணும். அப்புறம் ஜீவ புத்தி போயிடுச்சுன்னா நீங்க உங்களை காப்பாத்திக்கிட்டீங்களா ஆயிருவீங்க, சாகாதவர்களா ஆவீங்க. அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லுது, யாருடைய தனத்திற்கும் ஆசை கொள்ளாது. சங்கரர் பாஷ்யம் பண்ணும்போது சொல்லுவாரு, தனம் யாரோடது? கஸ்யஸ்வித்தனம். இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் தனம் யாரோடதுப்பா? எல்லாம் பகவானோடது. நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த தேகம், தேகத்திலிருந்து பஞ்சபூதங்களோடது. பஞ்சபூதம் யாரோடது? பகவானோடது. அப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாம் ஒரு எம்மம் கூட நம்மளோடது இல்லை. அப்ப நம்மளோடது இல்லை அப்படின்னும் போது நம்ம எதுக்காக என்னோடது என்னோடது என்னோடதுன்னு சொந்தம் கொண்டாட்டிக்கிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. நம்மளோடது ஏதாவது ஒண்ணு இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரு மண்ணாங்கட்டி நம்மளோடது இல்லை. பொய்யான அபிமானம். இந்த பொய்யான அபிமானத்தை என்ன பண்றது? மமத்துவ வரிஜிதைஹி. நான் காலையில வரும்போதே பாத்தீங்கன்னா ஒப்பு கொடுக்கறது டெய்லி பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? என்னோடைய புத்தி என்னோடது இல்லை, என்னோட மனசு என்னோடது இல்லை, இந்த வாய் பேசுது, இந்த வாக்கு என்னோடது இல்லை, இந்த தேகம் என்னோடது இல்லை, இது எல்லாம் உன்னோடது. இதுல நடக்கக்கூடிய இந்த வாக்கு பேசுறதும் உன்னோட காரியம், மனசுல சிந்திக்கிறதும் உன்னோட காரியம், புத்தியும் நீதான் இயக்கிற, பின்னாடி இருந்து பிரேரணா பண்ற. அப்ப எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இன்னைக்கு கிளாஸ் பாத்தீங்கன்னா நல்லா போனாலும் எனக்கு சம்பந்தம் இல்லை. இல்ல தடுமாறி மோகத்தை உண்டு பண்ற மாதிரி நான் பாடம் எடுத்தாலும் எனக்கு சம்பந்தம் இல்லை. நீதான் ஜீவர்களுடைய கருமத்துக்கு ஏத்த மாதிரி உள்ள இருந்து பிரேரணா பண்ணி எல்லா காரியத்தையும் பண்ண வைக்கிற அப்படின்னு ரெண்டு கையும் தூக்கிடுறது. இது மாதிரி ஒவ்வொரு காரியம் பண்ணும் போதும் மனசுக்குள்ளார எஸ்எம்எஸ் தட்டிக்கிட்டே இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? மமத்துவம்னா என்ன அர்த்தம்? என்னோடையது என்னோடையது நம்ம சொல்றோம்ல, இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஈஸ்வராய ஏவ கர்ம கரோமி, எனக்காக, என்னுடைய பலனுக்காக, என்னுடைய பிரயோஜனத்துக்காக நான் கர்மம் பண்ணல. நான் பண்ற ஒவ்வொரு கர்மத்தோட பிரயோஜனமும் ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும். ஈஸ்வரனுக்காக தான் கர்மம் பண்ற, வேலைக்கார மாதிரி பண்றேன் அப்படின்னு ஈஸ்வராய ஏவ கர்ம கரோமி, ஈஸ்வரனுக்காகத்தான் கர்மம் பண்றேன் அப்படின்னு ந மம பலாய, என்னோட பிரயோஜனத்துக்காக நான் பண்ணல,
அப்ப என்ன பண்ணணும்? கேரக்டர் முக்கியமா எடுத்துக்கணும். அப்போ ஒரு ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இல்ல சில்ட்ரன்ஸோ இருக்காங்கன்னா அவங்கவுங்க டியூட்டியை தான் பண்ணணும். பலன் மேல இது பண்ணக்கூடாது. பகவான் எனக்கு ஒய்ஃப் கேரக்டர் கொடுத்திருக்கார், பகவான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பான்ற கேரக்டர் கொடுத்திருக்கார், பகவான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆச்சாரியார்ன்ற கேரக்டர் கொடுத்திருக்கார். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்திருக்கு. அந்த கேரக்டரோட பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிறான்ப்பா, உள்ள அந்தர்யாமி இருக்கான். அந்தர்யாமின்னு என்ன அர்த்தம்? உள்ள இருந்துகிட்டு நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டி வைக்கிறான் கர்ம பலன்களை கொடுக்கறது மூலமா. அதனால பகவான் தான் பண்ண வைக்கிறார். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, என்னோட பிரயோஜனத்துக்காக இல்லை அப்படின்னு பகவானுக்காக பண்றேன் அப்படின்னு. இது மமத்துவ புத்தி சூன்யி. மமத்துவ புத்தியை விட்டுட்டு எனக்கு எனக்காக இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு இந்திரியைகி அப்படி. இந்திரியைகி அப்படின்னா வெறும் இந்திரியங்களாலும் தேகத்தினால மனசினால புத்தியினால மற்றும் இந்திரியங்களாலும் கூட கர்மத்தை பண்றான். இந்த கேவல சப்தத்தை என்ன பண்ணணும்? ஆச்சாரிய சொல்றார், கேவல சப்தக காயாதிபிகி அப்படி பிரத்யேகம் சம்பத்தியதே. ஆச்சாரிய சொல்ற கேவல சப்தத்தை எல்லாத்துக்கூடையும் இணைச்சுங்கன்ற. வெறுமனே தேகத்தினால, வெறுமனே கேவலேன மனசா, வெறுமனே மனசுனால, கேவலேன புத்தியா, வெறுமனே புத்தியினால, கேவலேன இந்திரியை, வெறுமனே இந்திரியங்களால, கேவலைகி இந்திரியை, வெறுமனே இந்திரியங்களால. அப்ப என்ன அர்த்தம்? எந்த ஒரு ஆட்டோவா காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கணும், எந்த சம்பந்தமும் இல்லாம வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்காக ஈஸ்வரனுக்காக ஈஸ்வரனுக்காகன்னு காரியம் பண்ணிக்கிட்டே போகணும். அப்படி பிரத்யேகம் சம்பத்தியத்தை சர்வ வியாபாரேஷு மமதா வரிஜனாய. ஆச்சரிய திரும்பவும் போட்டார். கர்மயோகம் கர்மயோகம்னு என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களாச்சு? எனக்கு 2-3 இன்ஸ்டிடியூஷன் தெரியும், இந்தியா ஃபுல்லா நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பக்குவப்படவே இல்லை. ஏன் பக்குவப்படலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நினச்சிக்கிட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்மயோகம்ன்றது லிமிட்டான சில கர்மங்கள்ல மட்டும்தான் பண்ண முடியும் போல இருக்குன்னு. நமக்கே தெரியுமே, இப்போ பூஜை பண்ணிட்டு இருக்கவங்கள நமக்கு குரூப்ல நிறைய பேர் இருக்காங்களே. நம்ம இந்த மந்திரத்தை நித்தியம் நிறைய இடத்துல சொல்றோமா? காயேன வாச்சா மனசே இந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேர் சுபாவாத். இதை எங்கெல்லாம் சொல்றோம் தெரியுங்களா? ஒவ்வொரு பூஜை புனஸ்காரம் பண்ணி முடிக்கும் போது மட்டும் பண்றோம். இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா அது இல்லை. அதனாலதான் ஆச்சாரியர் சொல்றாரு, சர்வ வியாபாரேஷு, எல்லா காரியங்களிலும் பார்க்கறது கேட்கறது நடக்கிறது போறது வர்றது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? பகவான் உள்ள இருந்து பண்ண வைக்கிறார், நான் பண்றேன். பகவான் உள்ள இருந்து பண்ண வைக்கிறார், நான் பண்றேன். பகவானுக்காக நான் கர்மம் பண்றேன், எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் ஒரு வேலைக்காரன் அப்படின்னு எல்லா கர்மங்களிலும் மமதா வரிஜனாய, மமத்துவத்தை விட்டுட்டு மமத்துவம் இல்லாமல் கர்மம் பண்றது எல்லா கர்மத்திலையும். அப்ப என்ன ஆயிடும்? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்சியஸ்னஸா, அதான் யோகம்னு பேர். யோகம்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? யோகம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கர்மத்தை பண்றது யோகம் இல்லை, எவ்வளோ அவேர்னஸோட பண்றீங்களோ அதான் யோகம். ஒரு யோகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிதமிக்கா எப்படி ஒரு ரிதமா ஒரு கர்மம் பண்ணுவானோ. ஏன் ரிதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் நீங்க பாவிக்க முடியும். எந்த கர்மம் பண்ணும்போதும் வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டியை கணக்கிலே எடுத்துக்காதீங்க. குவான்டிட்டி எல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. பரப்பரன்னு கர்மா பண்ணாதீங்க. பரப்பரன்னு கர்மா பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்? பாவிக்கிறதுக்கான சமயம் கிடைக்காது. அப்ப எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலே டான்சர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி டான்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிதம் இருக்கணும் லைஃப்ல. எந்த காரியம் பண்ணும் போதும் பகவான் பண்றார், பகவானுக்காக பண்றேன், பகவான் பண்றார், பகவானுக்காக பண்றேன், எனக்காக பண்ணல அப்படின்னே கர்மத்தை பாவிச்சு ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி வந்துடும், சமத்துவம் வந்துடும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3 ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாலும் 10 ஜென்மம் பண்ணாலும் சமத்துவம் வராது. அதனால்தான் ஆச்சாரிய சொல்ற எல்லா காரியங்களிலும் சர்வ வியாபாரேஷன் என்ன அர்த்தம்? எல்லா காரியங்களிலும் என்னுடையதுன்றதை விட்டுட்டு பண்ணணும். அந்த விதமா யோகினக கர்மனகனா யோகிகள் கர்மத்தை கர்ம குருவந்தி. எப்படி? சங்கம் தெக்துவா, சங்கத்தை விட்டுட்டு, சங்கம்னா பலன்னு அர்த்தம். சங்கத்தை விட்டுட்டு பல விஷயம் ஆத்ம சுத்தையே, பல விஷயமா இருக்கிற சங்கத்தை விட்டுட்டு பல கர்ம பலன்ல இருக்கக்கூடிய ஆசை பற்றுதல் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன வந்தாலும் பகவான் பண்ற, பகவான் கொடுக்கிறார் பிரசாதம்.
அப்படின்ற புத்தியோட பண்றாங்க. எதுக்காக பண்றாங்க? ஆத்ம சுத்தையே. ஆத்ம சுத்தின்னு என்ன அர்த்தம்? சத்வ சுத்தையே இத்தியர்த்தக சொல்லிட்டேன். சத்வ சுத்தினாலும் ஆத்ம சுத்தினாலும் அந்த கரண சுத்தினாலும் மூணுமே ஒண்ணுதான். இந்த அந்த கரண சுத்திக்கு பேர் தான் சத்துவ சுத்தி, ஆத்ம சுத்தின்னு பேர். அப்ப கர்மயோகத்தோட பர்பஸ் என்னது? கர்மயோகத்தோட பர்பஸ் ஆத்ம சுத்தி. ஆத்ம சுத்தினா என்ன அர்த்தம்? சஞ்சலம் இல்லாம மனசு ஸ்டெபிள் ஆகிறது, ஸ்டேபிள் தன்மை அடைகிறது, சமத்துவத்தை அடைகிறது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம லட்சியம் பாத்தீங்க அப்படின்னா கர்மயோகத்தோடது. கர்மயோகம் பண்றது லட்சியம் இல்லை. நிறைய பேர் இப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்க லட்சியமே கர்மயோகம்னு சாகர காலம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. 80 வயசுல எல்லாம் பண்றவங்களெல்லாம் பார்த்தா கர்மயோகம் பண்றேன்னு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அவங்க இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. வந்த புதுசுலயே 30 வருஷம் 40 வருஷமா பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்றேன், கர்மயோகம் பண்றேன், கர்மயோகம் பண்றேன்னு வயசான காலத்திலயும் கர்மயோகமே பண்றேன் அப்படின்றாங்க. ஐயோ, கர்மயோகத்தோட பர்பஸ் என்ன? கர்மயோகத்தோட பர்பஸ் பாத்தீங்கன்னா அந்த கரண சுத்தி. அந்த கரண சுத்தினா என்ன அர்த்தம்? ராகத்வேஷம் இல்லாம போச்சுன்னா மனசு சமத்துவம். ராகத்வேஷம் எங்க வருது? பலன் மேல. அப்ப அந்த பலன் மேல இருக்கிற ஆசையை விட்டுட்டு எல்லா வியாபாரங்களையும் எல்லா கர்மங்களையும் பண்ணும் போது சீக்கிரமா பாத்தீங்கன்னா மனசு சமத்துவம் வந்து. ஒரே பர்சன் தான் என்ன பண்ண போறார்? கர்மயோகத்தை பண்றார், சமத்துவத்தை அடைகிறார், அப்படியே பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு வரார். இது அடுத்த ஸ்டெப் ஞான நிஷ்டைக்கு போறார். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகத்தையே லட்சியமா வச்சுக்கிட்டு சமத்துவம்ன்ற ஒரு கோலை மறந்துடுறாங்க. மறந்துட்டு பெரிய 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 கர்மங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அன்லிமிட்டா போயிட்டே இருக்கு. ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏக்கர் ஒரு 30-40 ஸ்கூல்ஸ், 60-70 சென்டர். பாக்குறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாம் கட்டி போட்டாச்சு, கோஷாலையில கட்டி போட்டாச்சு. ஒரு மாடு வளர்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். எல்லா கோஷாலையிலயும் 50 மாடு, 100 மாடு, 200 மாடு, 300 மாடு மாடு மேய்க்கிறதுக்கு வந்தோம். கர்மயோகத்துக்கு பாத்தீங்கன்னா குவான்டிட்டி முக்கியம் இல்லை. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, கர்மயோகம்னு தப்பா இன்டர்பிரேஷன் பண்ணி பெரிய பெரிய கர்மங்கள்ல ஆயிட்டு உட்கார முடியல. மனசு சமநிலைக்கு வரமாட்டேங்குது. அதாவது சொதர்மம் நம்ம திரும்ப திரும்ப ஆச்சாரியர் சொல்லுவார். அப்ப எந்த லிமிட்டா வச்சுக்கிட்டு சொதர்மத்தை பண்ணிக்கிட்டு எல்லா காரியங்களையும் பாத்தீங்கன்னா ஒரு யோகி மாதிரி ஈஸ்வர பாவனையா பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இத்தியர்த்தா. இது ரொம்ப முக்கியம். 10:1-11 மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. சரி சுவாமி, இதுக்கு ஏதாவது நம்ம முன்னாடி ஏதாவது பார்த்தோமா சுவாமி? இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கீழே ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்பேஸ்ல வரிசையை எழுதிட்டு வாங்க. நம்ம ஒரு கம்பேர் பண்ணுவோம். 2வது அத்தியாயத்துல 38வது ஸ்லோகம். 2:38 பார்த்திருக்கோம். கர்மயோகம். சுக துக்கே சமே கிருத்வா லாபௌ ஜயாஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. அப்படியே இருக்கு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா நச்ச பாப்பேன லிப்யத்தே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. சுக துக்கே சமே கிருத்வா. சுகம் துக்கம் வரக்கூடிய லாபம் நஷ்டம், ஜெயம் அஜயம், வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், சுகம் துக்கம் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா சமபாவனையா இருந்துகிட்டு எல்லாத்தையும் சமய கிருத்துவா எல்லாம் ஒண்ணுதாங்க பகவான் கொடுக்கிறார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஈஸ்வர புத்தியோட இருந்துகிட்டு ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ. இந்த விதமான மனோபாவத்தோடு என்ன பண்ண? யுத்தத்தோடு கூடுவாயாக, யுத்தம் செய்வாயாக. இப்ப நம்ம எல்லாம் பண்றதெல்லாம் யுத்தம் தான். டுவாலிட்டியில யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும் சதா. அப்ப இந்த யுத்தத்தை இது மாதிரி பண்றோம் அப்படின்னா நைவம் பாபம் வாப்சிஸ், சமபுத்தியோட இருந்துகிட்டு பண்றோம் அப்படின்னா பாவத்தை அடைய மாட்டோம். புண்ணிய பாபம் ரெண்டுமே நமக்கு வராது. அப்ப 2:38. அதுக்கப்புறம் 2:38க்கு அப்புறம் 2:47, 48, 49, 50, 51 5 ஸ்லோகங்கள். 47 51 ஸ்லோகம் வரைக்கும் 2ல எடுத்து கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி வந்துடும். கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹே துர்பூ மா தே சங்கோஸ்துவ கர்மணி. தெளிவா ஆச்சாரியர் சொல்றார். கர்மத்தை பண்றதுக்கு மட்டும்தான் அஜ்ஞானியா இருக்கிற உனக்கு ரைட்ஸ் இருக்கு. எப்படி பண்ணணும்? பலனை ஆசைப்படாம. பலனை ஆசைப்பட்டா என்ன ஆகும்? பலனை ஆசைப்பட்டீங்க ஜென்மத்தை கொடுத்துரும்.
மா கர்ம பலஹேதுர்பூ, கர்ம பலனுக்கு காரணமா ஆயிடாத. கர்ம பலன் என்ன பண்ணும்? ஜென்மத்தை கொடுத்துரும். அதனால ஜென்மத்தை அடையிறதுனால கர்ம பலனை ஆசைப்படாத அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப தெரியுமா? தே சங்கோஸ்து அகர்மணி சொல்லியாச்சு. இது 47. 48 பாத்தீங்கன்னா அற்புதமான ஸ்லோகம் சொல்றார். யோகஸ்த குரு கருமாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சியத்தை. ஹைலைட் பண்ணிக்கணும். யோகம்னா என்னது? சமத்துவம் தான் யோகம். எப்படி? யோகஸ்த குரு கருமாணி, யோகத்துல இருந்துகிட்டு கர்மா பண்ணு. யோகம்னா என்ன சுவாமி? சங்கம் தெக்துவா, சங்கத்தை விட்டுட்டு, பற்றுதலை விட்டுட்டு, பலன் மேல இருக்கிற ஆசையை விட்டுட்டு பண்ணக்கூடிய அந்த கர்மம் யோகமாயிடுது. அப்ப அட்டாச்மெண்ட் இல்லாம பாத்தீங்கன்னா யோகத்துல நின்றவனா சமபுத்தியோட இருந்துகிட்டு கர்மத்தை பண்ணு. சித்திய சித்தியோ சமோபூத்வா, வெற்றி தோல்வி, ஒரு காரியம் பண்ணும்போது வெற்றி வரும், தோல்வி வரும். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சமோபூத்வா, எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரே மனநிலையில இருந்து நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த சமத்துவத்துக்கு பேர் தான் யோகம் என்று பெயர். தெளிவா சொல்லியாச்சு. 48. இந்த 48ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? இப்ப 5, 10 எடுத்துக்கணும். 5, 10 அப்புறம் பாத்தீங்கன்னா 2, 48 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா 50வது ஸ்லோகத்தை சொல்றார். புத்தி யுக்தோ ஜகாதீஹ உபே சுகிருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌஷலம். ரொம்ப அற்புதமா சொல்றாரு. புத்தி யுக்தோ, புத்தி என்ன புத்தி? சமத்துவ புத்தி. எல்லாத்தையும் சமமா வச்சுக்கிட்டு சஞ்சலம் இல்லாம எது வந்தாலும் பரவாயில்ல, வரட்டும், வந்துட்டு போவோம் பகவானோட பிரசாதம் அப்படின்னு புத்தியோடு கூடினவர். ஜகாதி இக உபே சுகிருத துஷ்கிருதே, புண்ணியம் பாப்பம். சுகிருதம் அப்படின்னா புண்ணியம், அதனத்த துஷ்கிருத்தம்னா பாப்பம். புண்ணியம் பாப்பம் ரெண்டுத்தையும் இங்கேயே பாத்தீங்கன்னா இக ஜகாதி, இந்த ரெண்டையும் இங்கேயே தியாகம் செய்து விடுகிறான். ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே புண்ணிய பாப்பத்தை விட்டுறான். எப்படி? அப்படின்னா புத்தியோட இருந்துகிட்டு பண்ணினா புத்தி யோகம். எது புத்தி யோகம்? சமத்துவ புத்தியோட சேர்ந்திருந்து பண்ணா. ஆகையினால் ஏ அர்ஜுனா என்ன பண்ணு? தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ. ஏ அர்ஜுனா, யோகத்துக்காக யுத்தம் பண்ணு, யோகத்தோடு இணைவாயாக. யோக கர்மசு கௌசலம். யோகம்னா என்னது? 2 மீனிங் இருக்கு. யோகம், யோக கர்மசு கௌசலம். ஒண்ணு பாத்தீங்கன்னா பொதுவா ஆச்சாரியர் பாஷ்யத்துல எழுதுறது, ஈஸ்வரார்ப்பணமா நீங்க பண்றதே யோக கர்மசு கௌசலம்னு பேர். கர்மசு கௌசலம்னு அர்த்தம், கர்மத்தை ஈஸ்வரார்ப்பணமா பண்ணா அதான் குசலத்தன்மை, கௌசல்யம்னு பேர். அதே நேரத்துல இன்னொரு அர்த்தம் எங்க ஆச்சாரியர்கள் பரம்பரையில சொல்றது இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை ஆத்ம திருப்திக்காக பண்றது. ஆத்ம திருப்தி எப்ப வரும்? கான்சென்ட்ரேஷன், ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட ஒவ்வொரு காரியம் பண்ணும் போதும் இது ஈஸ்வர பூஜா, ஈஸ்வர பூஜா, ஈஸ்வர பூஜையா பண்றது. உதாசீன பாவத்துல கர்மம் பண்ணாதீங்க. ஈஸ்வரன் கர்மஸ்வரூபமா இருக்கார். அதனால கர்மத்தை பண்ணும்போது எந்த கர்மமா இருந்தாலும், நான் டெய்லி பாத்தீங்கன்னா இப்ப கிளாஸ் முடிஞ்சோட போவேன். இந்த சிட்டியில பாத்தீங்கன்னா கிளீனிங் பண்றவங்க நிறைய பேர் நான் கிராஸ் பண்ணி காலையில கிளீன் பண்றாங்க. எனக்கு அவங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, குப்பையை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? நம்மளால நம்ம வீட்டு குப்பையை எடுக்க முடியல. அப்படியே உடம்பு நெளியுது. எதையாவது நம்ம கை வச்சோம், கால் வச்சோம்னா. ஆனா அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் பாத்தீங்க அப்படின்னா சிட்டியை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவங்க முகத்தை பார்ப்பேன், ஏதாவது வெறுப்பு இருக்கா அப்படின்னு. வெறுப்பே வர்றதில்லை. அப்ப பாத்தீங்கன்னா நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு நான் பாத்தீங்கன்னா அதை நேற்று கூட சுவாமி ஒருத்தர் சொல்ற, சுவாமி அவங்க 2 வாட்டி சாரி வாங்கிட்டாங்க சுவாமி, உங்களை ஏமாத்திட்டாங்க. நான் சொன்னேன், ஏமாத்தலாம் இல்லைஜி, நான் ஏமாந்து இல்லாம போகல, நல்லாவே கொடுக்குறேன். இன்னும் 5 சாரி வேணாலும் நான் கொடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பண்ற கர்மத்தை நம்மளால பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இந்த நெருடலே இல்லாம நம்மளால ஒரு டைம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது கை வச்சிட்டோம், கால் வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட முடியாதுங்க. நம்மளால பாத்தீங்கன்னா ரோட்ல போய் எங்கேயோ மலத்துல கால் வச்சிட்டோம், வெளில வாஷ் பண்ணிட்டு வந்துடும். வந்துட்டு பாத்தீங்கன்னா சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு அப்படியே கூசும் நமக்கு. ஐயோ அப்படின்னு நம்ம நினைவுல பாத்தீங்கன்னா
அப்ப இந்த நகரத்தை கிளீன் பண்றவங்க எப்படி பண்றாங்க பாருங்க, எப்படி யோசிச்சு பார்த்தா பெருசா இருக்கும். அப்ப யோகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா அதே மாதிரிதான். நம்ம பண்ற கர்மா வந்து பாத்தீங்கன்னா எந்த கேரக்டர் வேணாலும் கொடுத்துருக்கலாம். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அம்மா வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட மலத்துல கை வச்சு அதை கிளீன் பண்ணி கை குழந்தையோட இதுல இது பண்றாங்க. ஆனா அவங்கள்ட்ட ஏதாவது நெருடல் இருக்கா யோசிச்சு பாருங்க. எதுவுமே இல்லைல்ல. மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்ததுன்னு பண்றாங்க குழந்தைக்கு. இதே மாதிரி நல்லதோ கெட்டதோ இந்த தேகத்துல எது சம்பவிச்சாலும் எந்த ஒரு புலம்பலும் இல்லாம ஈஸ்வரனுக்காக 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 நான் பண்றேன், இது என்னோட டியூட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எது பண்றோமோ அதுதான் யோக கருமசு கௌசலம். கருமத்துல வந்து பாத்தீங்கன்னா கௌசல புத்தின்றதுதான் சமநிலையில இருந்துகிட்டு பண்றதுதான் யோக கருமசு கௌசலம். ஒரு காரியத்தை பண்ணும்போது ஃபுல் அட்டென்ஷனோட பண்றதுதான் யோக கருமசு கௌசலம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து சொல்ற கர்மஜம் புத்தி யுக்தாகி 51 கர்மஜம் புத்தி யுக்தாகி பலம் தெக்வா மனிஷினஹ ஜன்மபந்த வினிர்முக்தாக பதம் கச்சந்தி அனாமயம். கர்மஜம் புத்தி யுக்தாகி இந்த கர்மத்தினால உண்டாகும் பலன் இருக்குல்ல, கர்மம் எப்பவுமே பலனை உண்டாக்கும்ல, புண்ணியம் பாப்பம், இந்த எல்லாத்தையும் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெக்துவா மனிஷனக புத்திசாலிகள் என்ன பண்றாங்க, இந்த பலனை எல்லாத்தையும் எனக்கு புண்ணியமும் வேணாம் பாப்பமும் எனக்கு வேணாம். நம்ம பூஜை பண்ணும் போதெல்லாம் என்ன பண்றோம், நேற்று ஒருத்தர் கோயிலுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவரு விட்டு போகாம சொல்றாரு, இந்த சங்கல்பம் பண்ணும்போது இந்த நட்சத்திரம் இந்த லக்னம் நட்சத்திரம் ராசி எல்லாத்தையும் வரிசையா சொல்றாரு. எனக்கு போர் அடிச்சு போச்சு, என்னப்பா சீக்கிரம் முடிப்பா அப்படின்னு. என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் நல்லவங்களா இருக்காங்க, ஆனா எல்லாத்துக்கும் என்ன தேவை, புண்ணியம் தேவை. அதனால என்ன பண்றோம், அவங்க மோட்சத்துக்கு அதிகாரி இல்லை, நல்லவங்க கர்மயோகம் பண்றவங்கன்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா காரியத்தை பண்றாங்க, நல்லவங்க. ஆனா கர்மயோகம் வேற. கர்மயோகத்துக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பலனையும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு ஜென்மபந்த வினிர்முக்தா, அது மாதிரி தியாகம் பண்ணிட்டீங்கன்னா ஜென்மத்துக்கு காரணம் என்னது, புண்ணியம் பாப்பம் தான். அப்ப ஜென்மத்துக்கு காரணமா இருக்கிற புண்ணிய பாப்பத்தை தியாகம் பண்ணிட்டீங்கன்னா ஜென்ம பந்தத்திலிருந்து விடுபட்டவர்களாக அந்த பதம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைகிறார்கள் அப்படின்னு 51 சொல்லிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம், ஸ்லோகம் 38 2வது அத்தியாயம், அதுக்கப்புறம் 47 51 வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து 3வது சாப்டர்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 3வது சாப்டர்ல என்னெல்லாம் இருக்கு, 3ல 8 9 19 அதுக்கப்புறம் 19க்கு அப்புறம் 30 முக்கியமானது. 30வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. 3வது அத்தியாயம் 8 9 19 30. அப்புறம் 4வது அத்தியாயத்துல 19, 4வது அத்தியாயத்துல 19வது ஸ்லோகம். 4வது அத்தியாயத்துல என்னது, யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காம சங்கல்ப வர்ஜிதாஹ ஞானாக்னிதக்த கர்மாணம் தமாகு பண்டிதம் புதாஹ. எல்லா காம சங்கல்பங்களை விட்டுட்டு எவன் கர்மா பண்றானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானாக்னியினால கர்மத்தை எரிச்சறானே சொல்லியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம், காம சங்கல்பம் இல்லாம ஈஸ்வரனுக்காக பண்ணணும்னு சொல்றது. இது மாதிரி 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயம் எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மயோகத்தை பத்தின ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துக்கு வர இல்ல ஸ்லோகத்துல இன்னும் ஒரு முடிவு இருக்கு. ஆமா, பாஷ்யம் ஒண்ணு இருக்கு பாருங்க, ஒரு லைன், தஸ்மாத் ஆகையினால, ஏதாவது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணுமே. ஆச்சாரியர் சொல்ற தஸ்மாத் தத்ரயேவ தவ அதிகாரக இதி குரு கர்ம ஏவ. ஆச்சாரியர் ரொம்ப அற்புதமா சொல்றார், நமக்கெல்லாம் கமாண்ட் பண்றார். கிருஷ்ண பரமாத்மா கமாண்ட் பண்ணல, ஆனா சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா கமாண்டிங் பண்றார். ஆகையினால, ஏ அர்ஜுனா நம்மெல்லாம் அர்ஜுனர்கள் தானே, ஏ முமுட்சுக்களே என்ன பண்ணுங்க, தத்தரையேவ தவ அதிகார இது, நமக்கு எல்லாத்துக்கும் இந்த கர்மயோகம் பண்ணி சமத்துவத்தை அடையறதுக்கு தான் நமக்கு ரைட்ஸ் இருக்கு. சமத்துவத்தை அடைஞ்சாதான் நம்ம வந்து மேல போக முடியும், அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். அதனால நமக்கு அதிகாரம் என்ன இருக்கு, 2:47 கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், என்னது, கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன். உனக்கு கர்மத்தை பண்றதுல மட்டும்தான் அதிகாரம் இருக்கு,
பலன்ல வந்து அதிகாரம் இல்லை, உனக்கு சாய்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னார். அதே தான் இங்கேயும் சொல்றார். சங்கரர் சொல்றார், என்ன பண்றார், தத்தரையேவ தவ அதிகாரக. தத்தரனா இந்த கர்மயோக விஷயத்துல மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கு, அதனால குரு கர்மையேவ. ஆகையினால் என்ன பண்ண, கர்மத்தை கர்ம யோகமா செய்வாயாக அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 12வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். 12வது ஸ்லோகத்துல வந்து யஸ்மாத்துச்ச, பாஷ்யத்துக்கு மேல பாஷ்யம் ஒன்று இருக்கு. யஸ்மாத்துச்சனா எதனாலெனில், ஏன்னா ஏனெனில், எதனாலெனில். 12வது ஸ்லோகம் வந்துருக்கு. யுக்த கர்ம பலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகீம். யுக்த கர்ம பலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகீம். அயுக்த காமகாரேன அயுக்த காமகாரேன பலே சக்தோ நிபத்யதே பலே சக்தோ நிபத்யதே. யுக்த கர்ம பலம் த்யக்த்வா சாந்திமாப்னோதி நைஷ்டிகீம். அயுக்த காமகாரேன பலே சக்தோ நிபத்யதே. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். யுக்தக, யுக்தகன என்ன அர்த்தம், சமநிலையை அடைந்தவன். லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் வெற்றி தோல்வி இது எல்லாத்திலையும், மானம் அபமானம் எல்லாத்திலையும் சமநிலையில இருந்தா அவனுக்கு பேர் யோகின்னு பேரு. யோகின்னு தான் இந்த இடத்துல யுக்தகன்னு சொல்லிருக்கு. யுக்தகனா யோகத்தோடு கூடினவன், மனசோட சமநிலையோட இருக்கிறவன். அவன் கர்ம பலம் தெக்துவா, அவன் என்ன பண்றான், கர்ம பலனை எல்லாத்தையும் தியாகம் செய்து விட்டு என்ன பண்றான் அப்படின்னா சாந்தி மாப்னோதி நைஷ்டிகீம். சாந்தி மாப்னோதி ஞான நிஷ்டையினால் அடையக்கூடிய, நைஷ்டிகீம்னா என்ன அர்த்தம், ஞான நிஷ்டையினால் அடையக்கூடிய மோக்ஷம் என்று சொல்லக்கூடிய சாந்தியை, எட்டர்னல் சாந்தியை, நித்திய சாந்தியை ஆப்னோதி அடைகின்றான். ரொம்ப அற்புதம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், மனசு சமநிலைக்கு வந்தவன் தான் ஞானம், ஞான நிஷ்டைன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஞான நிஷ்டையினால் அடையக்கூடிய மோட்சம் என்று சொல்லக்கூடிய சாந்தியை அடைகின்றான், கர்ம பலனை தியாகம் பண்ணிட்டு. அதுக்கு ஆப்போசிட் யாரு அப்படின்னா அயுக்தக. ஆனால் எவன் வந்து பாத்தீங்கன்னா மனசோட சமநிலை இல்லையோ, ஏன் சமநிலை இல்லை அப்படின்னா அவன் இன்னும் காமத்தோட இருக்கான், ஈஸ்வரார்ப்பணமா பண்ணல. எல்லாத்துலயும் காமம், நமக்கு பிரியமானது வந்தா ரொம்ப துள்ளி குதிக்கிறான், ஏதாவது நம்ம விரும்பாதது நேர்ந்தா துவண்டு போறான். அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் மேல கீழே மேல கீழேன்னு ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கு கிராஃப். டே டு லைஃப் ஃபுல்லா சஞ்சலம், சுகதுக்கம், மானம் அபமானம் எல்லாத்துலயும், லாப நஷ்டம் எல்லாத்துலயும் அப்படியே இருக்கான். அப்படி இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா அயுக்தன் அப்படின்னு பேர், யோகத்தோடு கூடாதவன், யோகி இல்ல, சாதாரண பெர்சன். அவன் என்ன பண்றான், காமக்காரேன, அவன் உள்ள இருந்துகிட்டு எல்லாத்தையும் எப்படி பண்றான், காமத்தினால் ஏவப்பட்டவனா. காமம் அவனை தூண்டுது, இதை பண்ணு இதை பண்ணு, இதை அடையலாம் அதை அடையலாம், இதை பண்ணா இதை அடையலாம், இதை பண்ணுனா அதை அடையலாம் அப்படின்னு உள்ள இருந்து காமம் அவனை தூண்டுது. காமம் தூண்டி தூண்டி பண்றான். எத்தத்தி குருத்தே ஜந்துகு தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம். மனுஸ்மிருதியில வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, எவனவன் எதை எதை பண்ணுகின்றானோ அது அது யாரோட சேஷ்டா, உள்ள இருக்கிற காமத்தோட சேஷ்டா. காமத்தினால் ஏவப்பட்டுதான் மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கருமத்தையும் பண்றான், சாமானிய மனுஷன். அப்ப எவன் அந்த காமத்தினால் ஏவப்பட்டு காமகாரேன கர்மத்தை பண்றானோ பலே சக்தோ நிபத்தியதே, அவன் என்ன ஆகிறான், பலனோடு பந்தப்படுகின்றான். பலன் என்னது, நீங்க பண்ற கர்மால புண்ணியம் பாபம் வரும், அந்த புண்ணியம் பாபம் மறு ஜென்மங்களை கொடுக்கும். 84 யோனிலையோ சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. நேற்று ஒரு வீடியோவை பார்த்தேன், ரெண்டு நாய்க்கும் ஃப்ரண்ட்ல 2 காலும் போலியோ அட்டாக். அப்ப 2 கால், ஃப்ரண்ட் கால் பேக் கால் பெருசா நார்மலா இருக்கு, ஃப்ரண்ட் கால் ஆஃபா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க.
அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. அதால கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியல. அதால எதையுமே பண்ண முடியல. கர்மா என்ன மோசமான கர்மா பாருங்க. ரொம்ப துக்கமாகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எத்தனை பிறவி இப்படி பிறந்தோம்னு தெரியல. இனிமே எத்தனை பிறவி பிறக்க வேண்டி இருக்குன்னு தெரியல. தப்பிச்சுக்கணும்ல. ஆசைப்பட்டு எதையாவது பண்றோம். புண்ணிய பாப்பம் மாட்டிக்கிட்டே இருக்கும். 84 லட்சம் யோனி. அப்ப 84 லட்சம் யோனிலையும் பிறவி எடுக்கிறது தான் பல நாள வந்து பார்த்தீங்கன்னா பந்தப்படுறது அப்படின்னு அர்த்தம். சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்ற யுக்தகனா என்ன அர்த்தம்? ஈஸ்வராய கருமாணி ந பலாய மம பலாய இது ஏவம் சமாஹிதக சன். ரொம்ப அற்புதமா சொல்றார். யுக்தன் யாரு? யோகி. யோகினா யாரு? ஈஸ்வராய கருமாணி, நான் ஈஸ்வரனுக்காக கர்மம் பண்றேன். ந மம பலாய, என்னுடைய பிரயோஜனத்துக்காக பண்ணல, நான் ஈஸ்வரனுக்காக கர்மம் பண்றேன் அப்படின்ற பாவத்துல இது ஏவம் சமாஹிதக, இந்த விதமா பண்ணி மனசு எப்படி இருக்கும்? சமநிலையில இருக்கும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையை இப்பே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பண்றதுக்கு முன்னாடியும் மனசு ஒரே மாதிரி இருக்கும், பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மனசு ஒரே மாதிரி இருக்கும், கர்மா முடிஞ்சதுக்கு பிறகு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பலனை ஆசைப்பட்டு பண்ணினீங்கன்னா கர்மம் ஆரம்பிக்கும் போதும் சஞ்சலமா இருப்பீங்க, கர்மம் பண்ணும் போதும் சஞ்சலமா இருப்பீங்க, கர்மத்தை முடிச்சதுக்கு பிறகும் சஞ்சலமா இருப்பீங்க. இதுதான் யோகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா பண்ற யோகத்துக்கும் சாதாரண கர்மத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். பண்ணி பாருங்க. ஒரு சின்ன கர்மா பண்ணும் போதும் ஆரம்பத்திலே இந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா 3 காலத்திலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, எக்ஸிக்யூட் பண்ணும் போது, கர்மா முடிஞ்சும் போதும் மனசு ஒரே மாதிரி இருக்கும். ஆசைப்பட்டுட்டீங்கன்னா சஞ்சலம் தான் மிச்சம். அப்ப சஞ்சலம் இல்லாத மனநிலைக்கு என்ன பேரு? சமாஹிதக அப்படின்னு பேரு. சமாஹிதம் என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன்? சமாதின்னு பேரு. சமாதினா என்ன அர்த்தம்? மனசு கொந்தளிப்பு இல்லாம ஒரே மாதிரி இருக்கிறது. அது மாதிரி இருந்துகிட்டு சமாஹிதக சன், சமாதி சித்தத்தோட இருந்துகிட்டு சமநிலையில இருந்துகிட்டு கர்ம பலம் தெக்துவா, கர்ம பலனை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு, பரித்தியஜ்ய, ஒன்னும் வேணாம் சாமி. என்ன சொல்றது? பரித்தியஜ்யன்னு என்ன அர்த்தம்? முழுசா தியாகம் பண்ணிட்டு, செலக்டிவா இல்லை. நம்ம எல்லாம் நல்லா பண்ணுவோம், நம்ம எல்லாம் செலக்டிவா பண்ணுவோம், எல்லாத்தையும் செலக்டிவ், நம்ம எல்லாம் செலக்டிவ் பண்ணுவோம். அப்ப செலக்டிவாலாம் இல்லை, முழுசா கர்ம பலனை எல்லாத்தையும் பகவானே எனக்கு ஒன்னும் வேணாம் சாமி, நீதான் வேணும் சாமி அப்படின்ற எண்ணத்தோட விட்டுட்டு மோக்ஷாக்கியம் ஆப்னோதி, அவன் என்ன பண்றான்? சாந்தின்னு சொல்லக்கூடிய, சாந்தி என்னது? மோக்ஷம். மோக்ஷம் எப்படிப்பட்டது? அப்படின்னா மோக்ஷம் என்று சொல்லக்கூடிய சாந்தியை அடைகிறான். எப்படிப்பட்டது? நைஷ்டிகீம். நைஷ்டிகீம் என்ன அர்த்தம்? நிஷ்டாயாம் பவம், ஆத்ம ஞான நிஷ்டையினால உண்டாகக்கூடிய மோக்ஷம் என்ற சாந்தியை அடைகிறான். ஆத்ம ஞானம், ஆத்ம ஞான நிஷ்டா. நம்ம 6வது அத்தியாயம் நிஷ்டைக்காக தான் இப்ப ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். அப்ப 6வது அத்தியாயத்துல சமாதியினால உண்டாகக்கூடிய ஆத்ம ஞான நிஷ்டையை அவன் இந்த கர்மயோகம் பண்ணிருந்தாதான் அடைய முடியும். ஒருத்தன் கர்மயோகம் பண்ணல அப்படின்னா, எனக்கு தெரியும் இங்க திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகளா கொஞ்சம் பேர் தெரியும், எல்லாம் இன்டலெக்சுவலாவே அடைஞ்சிடலான்னு நினைக்கிறாங்க. ரமணாசிரமத்துல போய் கண்ண மூடி உட்கார்ந்து பார்ப்பாங்க. வருஷக்கணக்கா உட்கார்ந்தாலும் ஒன்னும் நடக்காது சார். ஏன்னு கேட்டீங்கன்னா அல்பத்தனத்திலேயே இருந்தா எப்படி நடக்கும்? பலன் மேலேயே ஆசையோட இருந்தா எப்படி நடக்கும்? பலன் மேல ஆசையோட உலகத்துல விவகாரம் பண்ணிக்கிட்டு அல்பத்தனத்தோட இருந்துகிட்டு கண்ண மூடி போய் உட்கார்ந்தா என்ன நடக்கும்? உள்ளுக்குள்ளார விஷய சிந்தனை தான் போக முடிய, மனசு சாந்தி அடையவே அடையாது. அப்ப மனசு சாந்தி அடையறதுக்கு நீங்க மெடிடேஷனுக்கு போய் ஆத்ம தியானம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த கர்மயோகத்தை பண்ணி மனசை சமநிலைக்கு கொண்டு வந்தாதான் தான் நிற்கக்கூடிய ஆத்ம நிஷ்டைய பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியார் சொல்றார், யாரெல்லாம் இப்போ ஸ்டெப்ஸ் கேட்டீங்களோ அந்த ஸ்டெப்ஸை வந்து சொல்றார், ஹைலைட் பண்ணிங்க. ஸ்டெப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். ஆச்சாரியர் சொல்றார், சத்வ சுத்தி 1. அதுக்கு முன்னாடி என்ன எழுதிக்கணும்? கர்மயோகம். கர்மயோகத்தினால நமக்கு என்ன உண்டாகுது? முதல் ஸ்டெப்பு கர்மயோகம். அந்த கர்மயோகத்துக்கு முன்னாடி என்ன ஸ்டெப் இருக்கணும்? கர்மம். அப்ப கர்மம் கர்மயோகம் 2 போட்டுக்கிட்டு அந்த கர்மயோகத்தினால என்ன நமக்கு உண்டாகும்? சத்வ சுத்தி பலன். சத்வ சுத்தின்னு என்ன அர்த்தம்? அந்த கரண சுத்தி.
இது மூணாவது ஸ்டெப்பு. கர்மம் கர்ம யோகம். கர்ம யோகத்தினால அந்த கரண சுத்தின்னு சொல்லக்கூடிய சத்துவ சுத்தி மூணாவது ஸ்டெப்பு. நாலாவது ஸ்டெப்பு ஞான பிராப்தி. இந்த சமத்துவ புத்தி வந்தாதான் உள்ளுக்குள்ளார நான் நிர்குணமா இருக்கேன், நான் வெறும் கான்சியஸ்னஸா இருக்கேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா உண்டாகும். நீங்க பாத்தீங்கன்னா ஞான பிராப்தி பண்ணதுக்கு பிறகு ஒரு கிளிம்ஸ், ஒரு பிளாஷ் நான் சொன்ன பாத்தீங்களா, மன சமநிலை இருக்கிறவனுக்கு தான் நேத்தி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ஒரு பிளாஷ் வரும். நேத்தியோட பரிபக்குவத்துல என்னது, நான் வேற இந்த தேகம் வேறன்னு ஒரு பிளாஷ் வந்துடும். வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவான், தெரிஞ்சிடும் அவனுக்கு, நான் பண்ணவில்லை, நான் தேகம் இல்லை, நான் மனசு புத்தி இல்லை, நான் சச்சிதானந்த பிரம்மம்னு ஒரு பிளாஷ் வந்தோடனே தெரிஞ்சிடும். அதுக்கு பேர் தான் ஞானம்னு பேர். அந்த ஞானம் வந்த மாத்திரத்துல அவனுக்கு கர்மத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடுது. அதனால அவன் என்ன பண்றான், சர்வ கர்ம சந்நியாச. சர்வ கர்ம சந்நியாசம் அப்ப என்ன அர்த்தம், கர்மம் கர்மயோகம் சத்துவ சுத்தின்னு சொல்லக்கூடிய அந்த கரண சுத்தி 3. நாலாவது பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கணும், ஃபில் பண்ணிக்கிறதா இருந்தா சிரவணம் ஞானம், சிரவண ஞானம். அதுக்கப்புறம் மனன ஞானத்துல தான் உங்களுக்கு ஞானம் உற்பத்தி ஆகுது, 5வது ஸ்டெப்பு. 6வது ஸ்டெப்பு அவன் என்ன பண்றான், எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்றான். 6வது ஸ்டெப்பு சர்வ கர்ம சந்நியாசம். அதுக்கப்புறம் ஞான நிஷ்டா என்ன பண்றான், எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு அகமகமகமகமகம்னு 6வது அத்தியாயத்துல சொல்லக்கூடிய தியானத்துல, ஆத்ம தியானத்துல ரமண பகவான் மாதிரி உட்கார்றான். உட்கார்ந்த மாத்திரத்துல இந்த கிரமத்தோட அப்ப கிளியரா நடுவில் சிலது விட்டு போயிருக்கு, நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தா அப்புறம் கர்மம் கர்மயோகம், அந்த கரண சுத்தி, ஸ்ரவணம் மனனம், மனனத்தோட எண்டுல ஞான பிராப்தி, ஞான பிராப்தி ஆனதுக்கு பிறகு சர்வ கர்ம சந்நியாசம், சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு நிதித்தியாசனம். எதுக்கு, ஞான நிஷ்டைக்காக நிதித்தியாசனம். ஞான நிஷ்டைன்றதுக்கு அர்த்தம் தான் மோட்சம் என்று சொல்லக்கூடிய சாந்தி, எட்டர்னல் சாந்தி. இதை பாத்தீங்கன்னா கிரமேண இதி வாக்கிய சேஷக, கிரமமா அடைகின்றான். அப்ப என்ன அர்த்தம், நிறைய பேர் சொல்லிட்டாங்க கர்மயோகத்தினாலேயே மோட்சம் அடைஞ்சிடலாம். இல்லப்பா, கர்மயோகத்துக்கு அப்புறம் ஸ்டெப்ஸ் இத்தனை இருக்கு, ஸ்டேர் கேஸ்ல ஏறுறோம். கர்மயோகத்தினால அடையலாம் முதல் ஸ்டெப்பு, ஆனா அதுக்கு மேல இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு. இத்தனை ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் மோட்சம் அடையணும். நான் கர்மயோகத்தினால எனக்கு போதும், நான் கர்மயோகம் பண்ணிட்டே மோட்சம் அடைகிறேன் அப்படின்னு எவனாவது சொன்னானா அவனுக்கு அவங்க டீச்சர் ஒழுங்கா சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம். நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல எனக்கு துக்கமா இருக்கு. சில பேர் அதெல்லாம் பண்றதெல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்ல ஆட்கள். பிராமணர்கள்ட்ட இருக்கிற நிஷ்டை இருக்கு பாருங்க, கர்ம நிஷ்டையை பார்த்தா நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, என்ன வயசானாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கர்மயோகம்ன்றதுல அந்த கர்மத்துல ஒரு அபியாசம் திடமா இருக்கும், சோம்பலே இருக்காது, ஆலசியம் இருக்காது, நல்லா பண்ணுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா கர்மயோகமே மோட்சம் கொடுக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சாகர வரைக்கும் கர்மயோகமே பண்ணிட்டு இருப்பான். ஐயோ இன்னும் போகணும்பா, என்ன அடுத்தடுத்த ஜென்மத்திலேயே ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணுவேன், இந்த ஜென்மத்திலேயே பண்ணி முடிக்க வேணாமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, அங்கேயே நின்னுடுறாங்க. அப்போ ஆச்சாரியார் சொல்றார், கர்மயோகத்து மூலமா கிரமமா ஸ்டெப் ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா அடைகிறான் அப்படின்னு. வாக்கிய சேஷம்னா என்ன அர்த்தம், மிச்சம் இருக்கிற வாக்கியத்தை நம்ம ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், யக து, ஆனால் எவன் புனக அயுக்தக, எவன் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா அயுக்தனா இருக்கானோ. அயுக்தன அர்த்தம் அசமாஹிதக, மனசு சமநிலை இல்லாதவனா எவன் இருக்கானோ அவன் என்ன பண்றான், காமகாரேன. காரகன என்ன அர்த்தம், கரணம் காரக, இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு காரகன்னு பேரு, இன்ஸ்ட்ருமெண்ட். எது காரம், காமஸ்ய காரக, காமத்தினால பாத்தீங்கன்னா காமம் தான் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்துகிட்டு நம்மளை பண்ண வைக்குது அப்படின்னா அதுக்கு பேரு காமகாரகன்னு பேர். காமம் தான் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்துகிட்டு நம்மளை தூண்டுது, இதை பண்ணு அதை பண்ணு, இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு உள்ள இருந்து தூண்டி. காமத்தினால எவன் ஏவப்பட்டவனா, தேன காமகாரேன, காம பிரேரிததையா, காமத்தினால் பிரேரணா செய்யப்பட்டவனாக ஏவப்பட்டவனாக கர்மத்தை எவன் பண்றானோ என்று அர்த்தமாகும். சமாகித சித்தம் இல்லாம, சமநிலை இல்லாம, காமத்தினால் தூண்டப்பட்டு ஏவப்பட்டு எவன் பண்றானோ
அவன் என்ன பண்றான்? மம பலாய இதம் கரோமி, என்னோட பிரயோஜனத்துக்காக இந்த கருமத்தை பண்றேன், இந்த பிரயோஜனத்துக்காக இந்த கருமத்தை பண்றேன். தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு, இது மாதிரி சங்கல்பம் பண்ணி எனக்கு இது உண்டாகட்டும், எனக்கு இது உண்டாகட்டும் அப்படின்னு யாரெல்லாம் கர்மம் பண்றாங்களோ அவர்கள் எல்லாம் என்ன ஆகுறாங்க? பலே சக்தோ நிபத்தியதே, பலனால் கட்டப்படுகிறார்கள். பலன் என்னப்படுது? புண்ணிய பாப்பம் திரும்ப திரும்ப ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆகையினால் என்ன சொல்ல வரீங்க சுவாமி? என்ன சொல்ல வரீங்க? கன்க்ளூஷன் என்ன பண்ண விரும்புறீங்க? அப்படின்னு ஆச்சாரிய சொல்றார். அத்தக ஆகையினால் துவம் யுக்தோ பவ இத்தியர்த்தக, நீ பாத்தீங்கன்னா மனதின் சமநிலையை அடைந்தவனாக இரு. காமத்தினால தூண்டப்பட்டா கர்மம் பண்ண சமநிலையை அடைய முடியாது. அதனால நீ என்ன பண்ணு? ஈஸ்வரார்ப்பணமா கர்மத்தை பண்ணிட்டு சமநிலையில இருப்பவனாக நீ ஆவாயாக அப்படின்னு நமக்கு ஆச்சாரியர் என்ன பண்றார்? கட்டளைய போடுறார். 2 கமாண்ட், போன ஸ்லோகத்துல ஒரு கமாண்ட், இந்த ஸ்லோகத்துல ஒரு கமாண்ட். இதுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல முண்டக்க உபனிஷத் 3:2:2 கொட்டேஷன் எழுதிங்க. 3:2:2 இந்த ஸ்லோகத்தில் காமான் யக்காமயதே மன்யமானஹ ச காமபிர்ஜாயதே தத்ர தத்ர, எவனெவன் எதை எதை ஆசைப்பட்டு கருமத்தை செய்கிறானோ அவனவன் அதை அதை அடைவதற்காக ஆங்காங்கு ஜென்மத்தை எடுக்கின்றான். சிம்பிள், ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். 3:2:2 முண்டக்க உபனிஷத். அதே நேரத்தை பர்யாப்த காமஸ்ய கிருதாத்மனஸ்து, எவனுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு வேணா சாமி, ஒண்ணு வேணா சாமி, ஒண்ணு வேணா சாமின்னு சொல்லி 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 பலன்ல இருக்கிற ஆசைகள் எல்லாம் தீர்ந்து போச்சோ, எந்த ஆசையும் இல்லாத ஈஸ்வரன் என்ன கொடுக்கிறாரோ அது பிரசாதம்னு ஏத்துக்கிறானோ அவனுக்கு கிருதாத்மாவா ஆயிடுறான். செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சவனா ஆயிடுறான். அவனுக்கு என்ன ஆகுது? இகைவ சர்வே பிரவிலியந்தி காமாகா, அவனுடைய ஹிருதயத்திலேயே இங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எல்லா காமங்களும் நசிஞ்சு போகிறது, லயத்தை அடைகிறது. அப்ப அவனுக்கு ஜென்மம் கிடைக்குமா? ஜென்மம் கிடைக்காது. புண்ணியமும் இல்லை பாப்பமும் இல்லாம போய் அவனுக்கு ஜென்மம் உண்டாகாது. அதனால என்ன பண்ணணும்? யோகத்துல நிக்கணும், யோகத்துல நின்று கருமத்தை பண்ணணும். அட்டாச்மெண்டோட பலன்ல ஆசைப்பட்டு கருமத்தை செய்யக்கூடாது. இதுதான் தாற்பயம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயத்தः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி. வயசோகாதிவர்ஜிதः கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதாம் பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்ஸ சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம் நமஸ்காரம். ஹரி ஓம் ஹரி ஓம்.